திரு அக்னீஸ்வரன் மெகா கூட்டணியை கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆர்பி உதயகுமார் முதலமைச்சர் வேட்பாளராக திரு இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்பவர்கள் கூட்டணிகளுக்கு வரலாம்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் திரு சீமானை விட திரு விஜயை விட பாஜகவை விட இந்த தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்க கூட்டணிக்கு மற்ற கட்சிகளை கொண்டு வருவதற்கு அதிகம் மெனக்கிடணும், கட்டாயம் உங்களுக்கு கூட்டணி தேவைன்ற அடிப்படையில். அப்ப அவங்களுடைய பேர வலிமையும் கூடும் இல்லையா? அது பாஜகவா இருக்கட்டும் இல்ல தாவேகாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுடைய பேர வலிமையும் கூட. ஏன்னா இன்னைக்கு திரு அண்ணாமலை நீங்க தான் காத்திருக்கீங்கன்ற டோன்ல அவர் சொல்றார். அவங்க தான் தவம் இருக்கிறாங்க அதிமுக தரப்புல கூட்டணிக்காக. இதுக்கு முன்னாடி பேசிய சுற்றுல மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொன்னாரு, சீமான் இந்த கருத்தை சொன்னார், திரு அண்ணாமலை இந்த கருத்தை சொன்னார் அப்படின்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே வந்தார். ஆனால் அவர்களெல்லாம் எந்த வியூக வகுப்பாளர்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இங்கே கூட்டணி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறீங்க, பேர வலிமைன்றீங்களே, அதுதான் சார் அரசியலே ஒரு பேரம் தான் சார். இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இருந்தபோது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது அவங்கெல்லாம் எந்த வியூக வகுப்பாளர்கிட்ட போய் வகுப்படுத்தி படிச்சுட்டு வந்தாங்க அல்லது எந்த வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? இல்லை, அவர்கள் செயலே ஒரு வியூகமாக இருந்தது. ஏடிஎம்கேயும் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்ட கட்சி தானே. இருக்கட்டும் சார், இருக்கட்டும். வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்களா அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சாங்களா அப்படின்றதெல்லாம் வேற. அரிஸ்டாட்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு எம்பி ஒரு நாட்டில் அமைச்சரானாரா? இல்லையே. கல்வி என்பது வேற, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்வது வேற. இங்க 33 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேயே 2 கட்சி தான் சார், குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. ஆனா 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் போட்டியா? என்ன நோக்கம்னா, நம்ம கடைசியா நல்ல வசதியா வாழணும்னா உழைக்காம முதலீடு இல்லாம வெறும் வாய் சவடாலேயே நாம் பிழைக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் இருக்கிறது அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல 2026க்குள்ள ஒரு 80 கட்சி வந்தாலும் அவங்களோட விஜயை ஒப்பிடுறீங்களா? திரு விஜய் அவர்களை ஒப்பிடுகிறதா என்பது வேற. இதே மாதிரி மனநிலையோடு இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன நிலையில் கடைசி வரைக்கும் வரல. ஆனால் நீங்க வந்துட்டீங்க. ஆனால் வந்து ஏன் தேர்தலை நிக்கல? ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியில எந்த வயசுல வந்தாரு? நீங்க அதுக்கு முன்கூட்டியே வந்துட்டீங்க. ஆனால் திரு கமலஹாசன் அவர்கள் எந்த வியூக வகுப்பாளர்ட்டையும் கேட்கலையே. இப்ப இந்த தேர்தலும் பைபோலார் தான், அதிமுக வெர்சஸ் திமுகக்குள்ள தான் நடக்க போகுதுன்றீங்க. இதுவரைக்கும் 2024 படி அப்படித்தான், 26லும் அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் இவங்க போகும்போது சொன்னாங்க, சார் தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வியூக வகுப்பாளர் அதிகமாகறாங்க சொல்லுங்க? ஏன் பக்கத்துல மேற்கு வங்காளத்துல அம்மையார் மம்தா பானர்ஜி வியூக வகுப்பாளர் தேவைப்படாதா? வச்சுக்கிறாங்க, அவங்களும் வச்சுக்கிறாங்க. அவங்களே அதைத்தான் சொல்றேன். ஏன் தெலுங்கானா, ஏன் ஒரிசா? அப்போ இங்க என்னன்னா, புதுசா வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை பிற கட்சிகளுடன் சேராமல் இருப்பதற்கு ஒரு வியூகம் அப்படின்னு சொன்னா அடுத்த தேர்தலில் மாறிடுச்சுன்னா, மக்கள் மனநிலை மாறிட்டால் யார் அந்த வியூகம் வகுக்கிறா? எல்லா பேருமே எல்லாமே இப்படினா நாங்களா புரிஞ்சுக்க முடியும். ஒரு டம்ளர் எங்களுக்கெல்லாம் அவ்வளவுலாம் யோசிக்க முடியாது. நேரம் 1 மணி நேரமா பேசிட்டு எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஆனா இதுதான் முக்கியம். இந்த ஒரு டம்ளர் பால் எனக்கு இது பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னாடி வச்சிருக்கீங்கன்னா நான் அக்னீஸ்வரன் குடிக்க போறானேன்னு தட்டி விட்டு போயிருவாரு. பாட்டிலும் பாலும் கீழே விழும். அந்த வேலையை தான் எனக்கு தமிழ்நாடு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றணும்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் நன்மை. ஆனால் ஒன்று சேராவிட்டாலும் அதிமுக வெல்லும் என்பதைத்தான் நான் இது பண்றேன். விஜய் உங்களோட சேர விடாம ஒரு வியூகம் நடக்குது. அதுதான் பேரம். நீங்களே இன்னைக்கு அரசியல் கட்சிகளே பேரம் தான், எல்லா அரசியல் கட்சியும் பேரம். ஆனால் அதிமுகவும் திமுகவும் கட்டமைப்போடு இருக்கிறது. திமுக முதலமைச்சர் வேட்பாளர் ஒருவர் தான் என்பதுல எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இங்க முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாரும் நான்றதுனால திமுக நல்லது செய்து 3 அடுக்கில் வெற்றி பெறல. அதையும் பதிவு செய்யறேன். இது திமுகவுக்கு தான் ஸ்கோப்பா போயிடும்ன்றார் அவர். அதாவது 57-62 பெருந்தலைவர் காமராஜ் இருந்த 45% வாக்கு தாண்டி 3 முறை கூட்டணி பரத்துல திராவிட இயக்க எந்த தலைவரும் பெறாத வெற்றியை பெற்று ஸ்டாலின் உயர்ந்த இடத்துல இருக்காரு. கலைஞர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் பெறாத தொடர் வெற்றியை பெற்று 45% வாக்கு பலத்தில் இருக்கிறாரு. 67 காமராஜுக்கு இந்தி போராட்டம், மாணவர் துப்பாக்கி சூடு,
துப்பாக்கிச்சூடு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, ஒரு பேக்வர்ட் கிளாஸ்கார 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணாங்கிறதுக்காக வந்த நெகட்டிவ் சோசியல் போலரைசேஷன், இட் இஸ் இன் சொசைட்டி, மோடிக்கு எதிராக அது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அடைஞ்சது 5% வாக்கு தான் பலகீனம் அடைஞ்சது. திமுகவுக்கு இன்னைக்கு நெகட்டிவ் இருக்குங்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஒரு ப்ரூஃப் தான். ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா எடப்பாடி வந்துடக்கூடாது. அதான் ஸ்டாலினை இந்தியாவுல எந்த கட்சி ஆட்சிக்கு வரலாம், ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் வரக்கூடாதுன்னா நாம் தமிழர் சீமானை கொண்டு வரக்கூடிய திரு அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் என்ன அரசியல் வியூகம் கேக்குறேன். இது என்ன சார் அரசியல் வியூகம்? ஒருத்தரை காலி பண்றது, டிஸ்மேண்டல் பண்ணுவது, கட்டமைப்பை உடைத்து நொறுக்குவதற்கு அரசியல்னா நீங்க அரசியலுக்கு வராமலே நீங்க சொல்லிட்டீங்களே, என்ன சதி நடந்தாலும் ஏடிஎம்கே மீண்டும் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்காக இது அநீதி தம்பி. அவருடைய நேரம். சரி, ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா 67ல வந்த மாதிரி 1 to 1 கொண்டு வந்து தான் தோக்கடிக்க முடியும். அதுதான் இது. பலன் நிரூபிக்காதவர்கள் ஏட்டு சுரக்காய்கள் தான். எடப்பாடி ஏட்டு சுரக்காய்க்கு என்ன மதிப்பு கொடுக்க போறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இன்னொரு அமர்வுல பேசுவோம். நன்றி.